श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। आत्मा भिन्न शिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। जाति चंपक कुंद केसर महागंधोद्गिरत केतकी नीपाशोक शिरीष मुख्य कुसुमै प्रोक्तं सिदाधूपिता आनीलांजन तुल्य मत्त मधुपश्रेणी भवेणी तव श्रीमातश्रयतां मदीय हृदयां भोजं सरोजालये। குருநாதாளனுடைய பரமகிருப்பையில் சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு துர்வாச மகரிஷினால் அருளப்பட்ட இந்த ஸ்லோகத்தினுடைய 41வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் துர்வாச மகரிஷி அம்பாளினுடைய நன்றாக பின்னப்பட்ட கூந்தல் அழகை பற்றி வர்ணித்து இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். சுயமாகவே அம்பாளினுடைய கூந்தல் கேசரங்களில் மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஜாதி சம்பகம் இத்தியாதி கந்தங்கள் எல்லாத்தையும் இத்தர புஷ்பங்கள் இந்த அதில் இருக்கக்கூடிய கந்தங்களோடு சேர்ந்து இன்னும் அதிகமாக கேசரமானது அதனுடைய மனத்தை கொடுக்கக்கூடிய கேசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே சரோஜாலயே ஸ்ரீமாதக அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். ஜாதி சம்பக குந்த கேசர மகாகந்த உத்கிரத் கேதகி நீப அசோக சிரீஷ முக்கிய குசுமைஹி புரோக்தம் சிதா தூபிதா ஆநீலம் அஞ்சன துல்லிய மத்த மதுப ஸ்ரேணி இவ தவ வேணி மதீய ஹிருதய அம்போஜம் ஸ்ரயதாம் அப்படிங்கிறார். ஹே சரோஜாலயே ஸ்ரீமாதக அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். சகசிரதல கமலம்னு சொல்லக்கூடிய பிரம்மரந்திரத்தில் எப்பவுமே சிவனோட ரமிச்சு இருக்கக்கூடிய ஹே பரதேவதையே, அதையே தன்னுடைய இருப்பிடமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஹே பரதேவதையே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். வாஸ்தவத்தில் பிரம்மரந்திரத்தில் சகசிரதல கமலத்தில் எப்போவுமே சிவன் எப்போவுமே இருந்துருக்கார். குண்டலினி ரூபமாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பரா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியானவள் ஒரு ஆதாரமாக மேலே ஏறி பிரம்மரந்திரத்தில் போய் சிவனோடு ஐக்கியமாகி ரமிச்சு போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த இடத்துல ஹே சரோஜாலயே ஸ்ரீமாதக, சகசிரதல கமலத்தையே தன்னுடைய இருப்பிடமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஹே பரதேவதையே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். இதில் தலையையே வர்ணிக்கிறதுனாலையும் தலையில் இருக்கக்கூடிய கூந்தலை பற்றி வர்ணிக்கிறதுனால இப்படி அலங்காரமாக சகசிரதல கமலத்தை இருக்கக்கூடிய பரதேவதையே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். ஜாதி சம்பக குந்த கேசர மகாகந்த உத்கிரத் கேதகி அப்படின்னு ஜாதி சம்பகம் முல்லை இவைகளுடைய இதை தவிர மகரந்த பொடிகளாக இருக்கக்கூடிய மிகுந்த வாசனையாக இருக்கக்கூடிய பல புஷ்பங்களினுடைய செயற்கையினால் இவைகளெல்லாம் இந்த கூந்தலானது இன்னும் ரொம்ப கந்தமாக இருக்குது, ரொம்ப மனத்தோடு இருக்குது அப்படிங்கிறார். நீப அசோக சிரீஷ முக்கிய குசுமைஹி புரோக்தம் சிதா தூபிதா, அசோகம் வாகை இப்படிலாம் இருக்கக்கூடிய புஷ்பங்கள்னால அலங்கரிக்கப்பட்ட அம்பாளினுடைய கூந்தல், இவைகள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூந்தல் மேலே புரோக்தம் சிதா தூபிதா அப்படிங்கிறார். குளிச்சுட்டு வந்த உடனே அம்பாளை நம்ம உபச்சாரங்கள் சதுஷ்டி உபச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல கூட கேசபாரஸ்ய காலா அகர தூபம் கல்பயாமி நமஹா அப்படின்னு ஒரு உபச்சாரம் பண்ணுற வழக்கம். அம்பாள் குளிச்சுட்டு வந்த உடனே தலை முடியில் இருக்கக்கூடிய ஈரங்கள் எல்லாம் போகிற அளவுக்கு அம்பாளுக்கு தூபம் போடுவாளாம். தூபம் போட்டு சாம்பிராணி புகையில் காமிச்சு இந்த கேசரத்தெல்லாம்
நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் பின்ற வழக்கம் அப்படிங்கிறதுனால கேசபாரஸ்ய கால அகரு தூபம் கல்பயாமி அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய உபச்சாரம் மாதிரி புரோக்தம் சிதா தூபிதா, இப்படியாக அம்பாளினுடைய கேசமானது தூபங்கள்லாம் போட்டு இந்த புஷ்பங்களில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள்லாம் சேர்த்து இவைகள்னால் பின்னப்பட்ட தலை கேசம் அப்படின்னு சொல்கிறார். ஆநீலம் அஞ்சன துல்லிய அப்படிங்கிறார். ரொம்ப அதிகமாக கருப்பு மை போல இருக்கக்கூடிய கூந்தல், அம்பாளினுடைய கூந்தலானது கண்ணங்கரேருன்னு கருப்பாக மை அளவுக்கு கூந்தல் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படிங்கிறார். சகசரநாமத்திலையும் நீலச்சிக்குராயி நமஹா அப்படின்னு ஒரு நாமா. நீலச்சிக்குராங்கிறதும் இதே பாவத்தை சொல்லக்கூடியது. கருப்பாக மை மாதிரி நல்ல கண்ணங்கரேர்னு இருக்கக்கூடிய கேசம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அப்படி வர்ணிக்கிறார். ஆநீல அஞ்சன துல்லிய, மை அளவுக்கு கருப்பாக இருக்கக்கூடிய கூந்தல். மத்த மதுப்ப ஸ்ரேணி இவ, மதம் பிடிச்ச வண்டுக்கள் எப்படி வரிசையாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதாவது அம்பாளினுடைய கேசமானது கொஞ்சம் சுருண்டு இருக்கும் அப்படிங்கிறத சூச்சிக்கிறதுக்கோசரம் மதம் பிடிச்சிருக்கக்கூடிய வண்டுகள் வரிசையாக நின்னா எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்கான் அந்த கேசமானது. அதனால் மத்த மதுப்ப ஸ்ரேணி இவ அப்படின்னு இந்த இடத்துல வர்ணிக்கிறார். தவ வேணி மதிய ஹிருதயம் அம்போஜம் ஸ்ரயதாம் அப்படிங்கிறார். இப்படியாக கருப்பாகவும் கந்தத்தோடையும் ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த கூந்தல், இதே இந்த என்னுடைய ஹிருதயத்தில் இப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய கூந்தல் என்னுடைய அழகானது சதா சர்வகாலமும் என்னுடைய ஹிருதயாம்போஜமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயத்தில் ஆஸ்ரயதாம், எப்பவுமே மதிய ஹிருதயம் அம்போஜம் ஸ்ரயதாம், சதா சர்வகாலமும் என்னுடைய ஹிருதய கமலத்தில் இருந்துண்டு நீ வீற்றிருப்பாய், என்னுடைய ஹிருதய கமலத்தில் இதே தியானத்தோட நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு பாவத்தை இந்த இடத்துல சொல்கிறார். நம்ம திவ்யமங்களாத்தியான ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா ஜாதி சம்பக புன்னாக கேதகி பகுலாதிபிஹி வில்வைஸ்தகாரைஸ்ச கல்பகைஸ்ச கதம்பகைஹி மந்தார பாரிஜாதைஸ்ச சந்தானாத்யை சுசோபிதைஹி சர்வர்த்த குதுமை சர்வ வாஞ்சித அர்த்தபலப்பிரதைஹி அப்படின்னு ஸ்ரீநகரத்தில் ஒவ்வொரு இடங்கள் நானாவிருட்ச மகோத்தியானாய நம, கல்பவாட்டிகாயை நம, சந்தான வாட்டிகாயை நம, ஹரிச்சந்தன வாட்டிகாயை நம, மந்தார வாட்டிகாயை நம, பாரிஜாத வாட்டிகாயை நம, கதம்ப வாட்டிகாயை நம அப்படின்னுலாம் வாட்டிகைகள் எல்லா ரித்துக்களிலும் ஒவ்வொரு காலத்தில் ஒரு ரித்துவில் ஒரு புஷ்பமானது தான் வரும். ஆனால் ஸ்ரீநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த வாட்டிகைகள் சதா சர்வகாலமும் எப்பவுமே புஷ்பிச்சுண்டே இருக்கக்கூடியது. அதனால் சதா சர்வகாலமும் எப்பொழுதுமே இந்த ஜாதி சம்பகம் இத்தியாதி கேசரங்கள் கந்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த குசுமங்கள் எல்லாமுமே சதா சர்வகாலமும் எல்லா ரித்துக்களிலுமே அங்கே கிடைக்கக்கூடிய புஷ்பங்கள். இப்படியாக ஒரு நாளைக்கு இருந்தது ஒரு நாளைக்கு இல்லைங்கிறது இல்லாமல் என்றைக்குமே நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த புஷ்பங்கள் அதனுடைய கந்தங்கள்னால எப்பவுமே அம்பாளினுடைய கூந்தலானது அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். சர்வ வாஞ்சிதார்த்த பலப்பிரதைஹி, இப்படியாக யார் ஒருவன் அம்பாளினுடைய கேசங்களை சதா சர்வகாலமும் தியானிக்கிறானோ அவனுக்கு ஆசைப்பட்டவை எல்லாமுமே கிடைக்கும் அப்படின்னு இதனுடைய பலத்தையும் சொல்லியிருக்கார் இந்த இடத்துல. இது மாதிரி சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அம்பாளினுடைய கேசரங்களை இந்த அளவுக்கு அவரால் வர்ணிக்க முடிகிறது. மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகமானது அம்பாளினுடைய கிரீட தியானம், அதை பற்றி சொல்கிறார். இது அடுத்த அவகாசத்தில் மேலே அனுபவிப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.